தழைகள் என்று எண்ணாமல் அவற்றில் இருக்கும் நன்மைகள் என்ன என்பதை அறிந்து அவற்றை நாம் எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தாவரம் பொதுவாகவே நம்ம சமையலில் பயன்படுத்தக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒன்று. குறிப்பாக அசைவ சமையல்களில் இந்த ஒரு மூலிகை இல்லாத சமையலே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. காட்டு ஏலக்காய் அல்லது யானை ஏலக்காய்ன்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏலக்காய்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சின்னதாக இருக்கும், பார்ப்பதற்கு ஒரு இன்ச்சில் இருக்கும். உள்ளே எடுத்தோன்னா ஒரு கருமை நிறமான பருப்பு இருக்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ஏலக்காயை விட ஒரு 15-20 மடங்கு பெரியதாக கொட்டைப்பாக்கு இருக்கும் பாருங்கள், அந்த அளவுக்கு சைஸில் இருக்கிறத ஒரு ஏலக்காய் நம்ம பார்த்துருப்போம். பார்ப்பதற்கு காட்டு ஏலக்காய் அல்லது யானை ஏலக்காய்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் அதிகமாக பயன்படுத்துவது இல்லை என்றாலும் குறிப்பாக அரேபியா போன்ற நாடுகளில், அதே போல் மெடிட்டரேனியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க, மத்திய தரைக்கடலில் இருக்கக்கூடிய நாடுகளில், அதிகமாக அசைவ உணவை மட்டுமே உணவாக உள்ளக்கூடிய நிறைய நாடுகளில் பார்த்திங்கன்னா இந்த காட்டு ஏலக்காயுடைய சமையல் உபயோகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்த முடியாத சர்க்கரை நோய் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரதை பார்க்குறோம். கட்டுப்படுத்த முடியாத சர்க்கரை நோய் அப்படின்னும்போது என்னதான் இன்சுலின் போட்டாலும், உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சிகள் இருந்தாலும் சர்க்கரை எனக்கு குறையவே மாட்டேங்குது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 200க்கு மேலே, சாப்பிட்ட பிறகு 300, 350ன்னு போகுது. நான் ஒரு நாளைக்கு 50 யூனிட்ஸ் இன்சுலின்லாம் கூட போடுறேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த காட்டு ஏலக்காய். காட்டு ஏலக்காய் பொதுவாக எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கக்கூடிய மிகச் சாதாரண ஒரு மருந்து. அந்த காட்டு ஏலக்காயுடைய தோலை உரித்து விட்டு உள்ளே இருக்கக்கூடிய பருப்பை மட்டும் எடுத்து பொடி செஞ்சு வச்சுக்குங்க. காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் நன்றாக கிடைக்கக்கூடிய சுத்தமான மலை தேன் ஒரு தேக்கரண்டி எடுத்து, நல்லாக இருக்கக்கூடிய பசு நெய் ஒரு தேக்கரண்டி எடுத்து, அது ரெண்டத்தையும் ஒன்றாக கலந்து அதில் இந்த காட்டு ஏலக்காவுடைய சூரணத்தை ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்து நன்றாக கலந்துருங்க. காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் இதை சாப்பிட்டு அதன் பிறகு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு வெந்நீர் குடிங்க. அடுத்த 1 மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிடாதீங்க. குறைந்தது அட்லீஸ்ட் அடுத்த 20 நிமிஷத்துக்காவது எதுவும் சாப்பிடாமல் இருங்க. ஒரு 3 மாத காலம் இடைவிடாமல் இதை பயிற்சி செய்து அதன் பிறகு உங்களுடைய இரத்த சர்க்கரையோட அளவை பாருங்கள். நிச்சயமாக உணவுக்கு முன்பு உணவுக்கு பின்பு இருக்கக்கூடிய விகிதத்தில் குறைந்தது 50 புள்ளிகளாகவது மாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதை ஒரு வருட காலம் நீங்கள் தொடர்ந்து பின்பற்றினீங்கன்னா உங்களுடைய சர்க்கரையோட அளவில் கணிசமான முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். அதன் பிறகு உங்களுடைய சர்க்கரை நோய் மருத்துவரை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய இன்சுலின் அளவை குறைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சர்க்கரை நோய் ஏற்பட்ட ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கன்னா ஆண்மை குறைவுன்னு சொல்லக்கூடிய எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் பிரச்சனை. உடலுறவு வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது பொதுவாகவே ஆண்களுக்கு ஆண் குறியுடைய எழுச்சி இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் சர்க்கரை நோய் முறையான சிகிச்சை எடுத்து கொண்டாலும் கூட அந்த எழுச்சியில் மிகப்பெரிய ஒரு குறைபாடு இருக்கிறத இன்றைக்கு பார்க்க முடிகிறது. அன்ஃபார்ச்சுனேட்லி 100-90 ஆண்கள் சர்க்கரை நோயோடு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறத பார்க்க முடிகிறது. என்னதான் வயாக்ரா சம்பந்தப்பட்ட மாத்திரைகளை போட்டாலும் கூட அந்த எழுச்சியில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இருப்பதையும், சில நேரங்களில் அதனால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளுக்காகவும் கவலைப்படுகின்ற ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி பக்க விளைவு தரக்கூடிய எந்த மாத்திரையுமே இல்லாமல் உடலை குணப்படுத்தக்கூடிய, பலப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த பொருள் இந்த காட்டு ஏலக்காய் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய யானை ஏலக்காய். இந்த ஏலக்காயுடைய பருப்பை எடுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இரவு படுக்கும்போது 2 கிராம் அளவுக்கு எடுத்து நல்ல சுத்தமான பசும் பாலில் கலந்து சாப்பிட்டு படுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை வைத்துக்குங்க. முதல் 3 மாதத்தில் இந்த மருந்து உங்களுக்கு எந்த விதமான பயனையும் தரும்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் 3 மாதத்திலிருந்து 6 மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுடைய வீரியத்தன்மையிலையும் உங்களுடைய எழுச்சின்னு சொல்லக்கூடிய எரெக்டைல் ஃபங்க்ஷன்லையும் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும்.
தேவைப்பட்டால் இந்த மருந்தை தினசரி 2 கிராம் அளவுக்கு இரவு படுக்கும்போது தொடர்ந்து சாப்பிட ஆரம்பிங்க. உடலுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். இன்றைக்கி நிறைய ஆண்கள் பெண்கள் பார்த்திங்கன்னா சர்க்கரைக்காக ஒரு மாத்திரை, ப்ரெஷருக்காக ஒரு மாத்திரை, கொலஸ்ட்ரால்காக ஒரு மாத்திரை, ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்காக ஒரு மாத்திரை, அப்புறம் உடலில் இருக்கக்கூடிய எலும்பு சத்துக்காக ஒரு மாத்திரை, அப்புறம் ரீனவ் ப்ளஸ்ன்னு சொல்லக்கூடிய நரம்புகளுக்காக ஒரு மாத்திரைன்னு சொல்லி ஒரு நாளைக்கு குறைந்தது 10 மாத்திரையாவது சாப்பிட வேண்டிய தேவை இன்றைக்கு 50 வயதுக்கு மேற்பட்ட 100 குறைந்தது 60 பேருக்காவது இருக்கிறத பார்க்குறோம். இந்த மாத்திரைகளை ஏதாவது குறைக்க முடியும்னு நம்ம நினைத்தாலோ அல்லது இந்த மாத்திரைகள் சாப்பிடுவதால் வரக்கூடிய பிரச்சனைகள் தவிர்க்கிறது அப்படின்னு நினச்சாலோ மிகப்பெரிய தவறு. ஆனால் ரெண்டுமே நடக்கிறது கிடையாது. அப்போ இதை எவ்வாறு நான் குறைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கவலை நிறைய பேருக்கு இருக்கிறது. அதை குறைக்கக்கூடிய உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மிகச்சிறந்த மருந்து இந்த காட்டு ஏலக்காய். இந்த காட்டு ஏலக்காய் உள்ளே இருக்கக்கூடிய பருப்பு நான் சொன்ன மாதிரி பவுடர் செஞ்சு காலையில் 2 கிராம் நீங்கள் டீ பண்ணுறீங்க, காஃபி சாப்பிட்றீங்க, இல்லை ஏதாவது ஒரு உற்சாக பானம் சாப்பிட்றீங்கன்னா அதில் போட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு அது கூட சேர்த்தே சாப்பிடுங்க. அதே போல் இரவு படுக்கும்போது ஒரு டம்ளர் வெந்நீர்லேயோ பால்லையோ இதை கலந்து சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க. ஒரு 6 மாத காலம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதன் பிறகு பாருங்கள், உங்களுடைய இரத்த அழுத்தம் நன்றாக நார்மலுக்கு வரதை பார்க்க முடியும். இரத்த அழுத்தத்தால் ஏற்பட்ட குறைபாடுகள் மறையிறதை பார்க்க முடியும். அதே போல் சர்க்கரை நோய் கண்ட்ரோலுக்கு வர்றதை பார்க்க முடியும். பரிசோதனை செய்து பார்க்கும்போது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புடைய விகிதங்கள் மாறி இருக்கிறத பார்க்க முடியும். உங்களுடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய ஐஎன்ஆர் எடுத்து பார்த்திங்கன்னா இரத்த உறைதலுடைய தன்மை மேம்பட்டு இருக்கிறத பார்க்க முடியும். அதே போல் உங்களுடைய இருக்கக்கூடிய கால் வலி, முட்டு வலி, நரம்புகளில் இருக்கக்கூடிய வலிகள், தரையில் நடந்தால் எனக்கு சென்சேஷன் இல்லாமல் இருக்குன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் மாறி இருக்கிறத பார்க்க முடியும். குறிப்பாக இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள், பைபாஸ் செய்து கொண்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல உடலுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இந்த காட்டு ஏலக்காயிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை 2 கிராம் அளவுக்கு காலை வெறும் வயிற்றில், 2 கிராம் அளவுக்கு இரவு படுக்கும்போது அப்படிங்கிற மாதிரி எடுக்கின்ற ஒரு பழக்கத்தை வைத்து ஒரு 6 மாதம் நீங்கள் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்கள், உங்கள் உடம்புல நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். அதே போல் நிறைய அசைவ பிரியர்களை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. சார் வாரத்தில் எத்தனை நாள் அசைவம் சாப்பிடுவீங்க அப்படின்னா, சிரிச்சுட்டே வாரத்தில் 7 நாட்கள் சார் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அசைவ உணவுக்கு நல்லதா கெட்டதாங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் அதில் சமைக்கக்கூடிய விஷயத்தில் நல்ல ஆரோக்கியமான விஷயத்தை நம்ம சேர்க்கும்போது அது உடலுக்கு நல்லது பயக்கக்கூடியதாக மாறுறதை பார்க்குறோம். அந்த வகையில் இந்த காட்டு ஏலக்காயுடைய சூரணத்தை ஒரு 2 கிராம் நீங்கள் அசைவம் சமைக்கும் போதெல்லாம் அதில் போட்டு செஞ்சுருங்க. அதன் பிறகு பார்த்திங்க, அசைவம் சாப்பிடுவதால் ஏற்படுகின்ற ஜீரண கோளாறுகள், மோஷன் பிரச்சனை, வயிறு எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் குறையிறத பார்க்க முடியும். எனவே நேயர்களே, காட்டு ஏலக்காய் அப்படிங்கிறது நமக்கு பொதுவாகவே கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண மருந்துங்கிறது ஒரு உணவு. இந்த ஒரு உணவை தினசரி பழக்கமாக நாம் உண்ணக்கூடிய உணவுகளில் சேர்த்து சாப்பிட ஆரம்பித்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நம் வாழும் சமூகமானது நன்மைகளையும் தீமைகளையும் உள்ளடக்கியவை. இவற்றில் நன்மைகள் எவை, தீமைகள் எவை என்று நாம் எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தேதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக கல்வி தொடர்பான, கல்வியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பான பல பிரச்சனைகளை நாம் தொடர்ந்து பேசி வந்திருக்கிறோம், விவாதித்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு அந்த வரிசையில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்பது பள்ளி வாகனங்கள் தொடர்புடையவை. அதாவது நீங்கள் காலை நேரத்தில் போக்குவரத்தை எடுத்துக்கொண்டால் அந்த காலையில் அந்த 7 மணியிலிருந்து 8:30 மணிக்குள்ளாக புற்றீசல் போல ஏராளமான தனியார் பள்ளி வாகனங்கள் குறுக்கும் நெடுக்குமாக அதிவேகத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடியும். இது நகர்ப்புறங்களில் மட்டுமல்ல, சிறு நகரங்களில், கிராமங்களிலும் கூட இது வாடிக்கையாகிவிட்டது. பள்ளி வாகனங்கள் அதிவேகமாக ஓடாத ஊர்களே இல்லை என்கிற அளவிற்கு இன்றைக்கு நிலைமை இருக்கிறது. ஏராளமான தனியார் பள்ளிகள் புற்றீசல் போல வளர்ந்து நிற்கின்றன. இதில் சில குறிப்பிட்ட பள்ளிகளில் தான் தரமான கல்வி கிடைக்கிறது என்கிற மாயையின் காரணமாக பெற்றோர்கள் தங்களுடைய இருப்பிடத்திலிருந்து பல மைல் தூரம் உள்ள பள்ளிகளில் கூட தங்கள் குழந்தைகளை சேர்க்கிறார்கள்.
அண்மை பள்ளிகள் என்கிற கருத்தாக்கம் எவ்வளவு வலியுறுத்தப்பட்டாலுமே கூட அது நடைமுறைக்கு வரவில்லை என்பதைத்தான் பார்க்கிறோம். பொதுவாக மேலை நாடுகளை எடுத்துக்கொண்டால் படிக்கிற குழந்தைகள் அனைவருமே அவர்கள் நடந்து செல்லக்கூடிய தூரத்தில் தான் அவர்களுடைய பள்ளி இருக்கிறது. அந்த அளவிற்கு பள்ளிகள் விரிவாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன. சமதரத்திலான கல்வி அமைப்புகள் கல்வி நிலையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. என்றால் கல்வி அமைப்புகளுக்குள் உள்கட்டமைப்பு வசதியிலிருந்து தொடங்கி கற்பித்தல் வரைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சமமான தன்மை இருந்தால் பள்ளிகளை தேர்வு செய்வது என்கிற பிரச்சனைக்கே இடமில்லை. எல்லா பள்ளியிலும் ஒரே விதமான கல்விதான் கிடைக்கும் என்கிற மனநிலை வந்துவிட்டால் தொலைதூரங்கள் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு அனுப்பி குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டிய நிர்பந்தம் பெற்றோர்களுக்கு கிடையாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஆனால் இந்த பள்ளி வாகனங்கள் அவற்றினுடைய ஒரு பராமரிப்பற்ற தன்மை, அதிவேகத்தில் செல்லுதல், இதன் காரணமாக ஏராளமான விபத்துகள் தொடர்ந்து நடந்து வருவதை புள்ளி விவரங்கள் சுட்டி காட்டுகின்றன. முக்கியமாக 2016ஆம் ஆண்டில் மட்டும் 50 தனியார் பள்ளி வாகன விபத்துகள் நடந்திருக்கின்றன. அதிலே காயமடைந்தவர்கள் 124 பேர், இறந்து போனவர்கள் பலர். இப்படியான ஒரு சூழலில் ஒரு குழந்தை பள்ளிக்கு செல்கிறது என்பது அது மரணத்தோடு விளையாடுகிற ஒரு விளையாட்டாக இருப்பது என்பது எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். 28 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், கிட்டத்தட்ட 124 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற சூழல் என்பது மிக மிக ஒரு மோசமான ஒரு சூழல். இந்த கல்வியாண்டு துவங்கியதிலிருந்தே கூட 10 நாட்களில் 2 குழந்தைகள் அப்படி விபத்தில் இறந்திருக்கிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் அண்மை பள்ளிகள் இல்லாததும் தனியார் பள்ளிகளுடைய இந்த பள்ளி வாகனங்கள் இயக்கப்படுகிற விதம் மட்டுமல்ல, இந்த பிரச்சனையினுடைய வேர்களை நாம் தேடி சென்றால் தனியார் பள்ளிகளின் மீதான மோகம் என்பது மிக கடுமையாக மாறியிருக்கிறது. ஆனால் நீங்கள் தனியார் பள்ளிகள் அரசு பள்ளிகள் இரண்டிலுமே கல்வித்தரம் மிக மோசமாக இருக்கிறது. 80% அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் ஒரே தரத்தில் தான் இருக்கின்றன என்பது மட்டுமல்ல, நம்முடைய கல்விச்சூழல் ஒட்டுமொத்தமாகவே வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இதை அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகள் என்று பிரிப்பதே மிக மிக மோசமானது என்று புள்ளி விவரங்கள் தொடர்ந்து சுட்டிக்காட்டுகின்றன, ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இப்பொழுது இயங்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் 80% பள்ளிகள் உரிய அங்கீகாரம் இல்லாத பள்ளிகள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் இதை எப்படி நாம் தீர்க்கப் போகிறோம்? ஒரு பள்ளி இயங்குவதற்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளோ ஆசிரியர்களோ சூழலோ இல்லாமல் ஆங்காங்கே சில வீடுகளை பிடித்து வைத்துக்கொண்டு அவற்றை பள்ளிகள் என்று நடத்துவதும், அந்த பள்ளிகளில் கொண்டு போய் அதுதான் சிறந்த பள்ளி என்று அந்த குழந்தைகளை சேர்ப்பதற்காக பெற்றோர்கள் போட்டி போட்டுக்கொண்டு தங்கள் குழந்தைகளை அழைத்து செல்வது என்பதும் எந்த விதத்தில் ஒரு கல்வி சார்ந்த ஒரு பார்வையாக இருக்க முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்து பார்க்கிற போது இந்த விஷயத்திற்குள்ளாக நம்முடைய அறியாமை, கல்வி சார்ந்த அறியாமை இருப்பது மட்டுமல்ல, அரசினுடைய அலட்சியமும் இருக்கிறது. எதற்காக முறையற்ற பள்ளிகளை இவ்வளவு தூரம் இயங்குவதற்கு அனுமதிக்க வேண்டும்? அவற்றை இழுத்து பூட்டு போட்டால் உடனே பெற்றோர்களோ நீதிமன்றங்களோ கேள்வி கேட்பார்கள். அதாவது இந்த பிள்ளைகளுக்கு மாற்று ஏற்பாடு என்ன என்று. அப்படி என்றால் ஒரு அரசு நிர்பந்திக்க முடியாதா? அடுத்த ஆண்டிற்குள் நீங்கள் முறையான அனுமதி பெறக்கூடிய இடங்களுக்கு உங்கள் பள்ளிகளை மாற்றாவிட்டால் நாங்கள் உங்களுடைய அனுமதியை ரத்து செய்வோம் என்று சொன்னால் பெற்றோர்களும் அந்த பள்ளியை நாடி செல்வதை நிறுத்துவார்கள். அவர்களுக்கும் ஒரு நிர்பந்தம் ஏற்படும். ஆனால் அப்படி எதுவுமே இங்கு நடப்பது கிடையாது. இது எல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் மாணவர்களுடைய உயிரை துச்சமாக வைத்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டை அனைவருமே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இங்கே பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்திற்குள்ளாக நாம் கல்வி சார்ந்த நம்முடைய பார்வைகளை மாற்ற வேண்டியிருக்கிறது. குழந்தைகள், நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். ஒரு பள்ளி வாகனத்தில் ஒரு குழந்தை செல்லுகிற போது 8:30 மணிக்கு வகுப்புகள் ஆரம்பிக்கிறது என்றால் அந்த குழந்தை ஒரு 7 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்ப வேண்டியிருக்கிறது. மாலையில் அதே போல் ஒரு 3 மணி 3:30 மணிக்கு பள்ளி விட்டால் அவர்கள் வீடு வந்து சேர்வதற்கு 5 மணி ஆகிவிடுகிறது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த குழந்தைகள் காலையிலும் மாலையிலும் பிரயாணம் செய்கிறார்கள். பிரயாணம் செய்து வந்த பிறகு அவர்களுக்கு விளையாடுவதற்கு கூட அவகாசம் இருப்பதில்லை. ஹோம்ஒர்க், டியூஷன் என்று பல்வேறு விதமான நிர்பந்தங்கள். ஆக படிப்புக்காக படுகிற உடல் ரீதியான துன்பங்கள், மன ரீதியான உளைச்சல்கள் மட்டும்தான் ஒரு மாணவ பருவமாக இங்கு மாறிவிட்டது. கற்றல் என்பது ஒரு இன்பமான அனுபவம் என்பதற்கு பதில் அது ஒரு தண்டனையாக நாம் மாற்றி வைத்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த மஞ்சள் வாகனங்கள், இந்த பள்ளி வாகனங்கள் என்பது நம்முடைய கல்வி அமைப்பினுடைய கோளாறுக்கு இன்னொரு விதமான ஒரு வெளிப்படையான உதாரணம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது.
மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. எனவே இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் SFIயின் மாநில தலைவர் திரு மாரியப்பன். ஒரு அமைப்போட மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வி ஆகட்டும், விவசாயம் ஆகட்டும், மக்கள் வீதியில் இறங்கி போராடக்கூடிய ஒரு சூழல் ஏன் ஏற்பட்டுச்சு, இதை பார்த்துட்டு எந்த அளவுக்கு மெத்தனமாக மாநில அரசு செயல்படுது அப்படின்னு பல விஷயங்களை, கருத்துக்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். SFIயோட மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ஒரு விமர்சகர் அப்படிங்கிற முறையிலையும் இன்னைக்கு ஒரு அமைப்போட தலைவர் அப்படிங்கிற முறையும் தமிழ்நாட்டோட அரசியல் சூழல் எப்படி இருக்கு, ஒரு மாநிலத்தில் இருக்கிற மக்களோட உரிமைகளையும் சரி அவங்களோட தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டிய மாநில அரசு இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு மெத்தன போக்கோடு அதை கையாண்டுட்டு இருக்கு, இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்குறோம். அதுக்கெல்லாம் போராடி மத்திய அரசிடமிருந்து தங்களோட உரிமையை பெற்றுத்தர வேண்டிய மாநில அரசு அவங்களுக்கு இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டு அடிப்படை தேவை கல்வின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. உயர்கல்வி அப்படின்னும் போது மாணவர்களோட தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலையில இன்னைக்கு செயலிழந்த நிலையில இருக்குன்னு சொல்றதையும் நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழல் போயிட்டு இருந்துச்சுன்னா மக்களோட எதிர்காலம், இளைஞர்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும், அவங்களுடைய கல்வி அப்படின்னு வரும்போது அது இல்லைன்னா மற்ற எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காதுன்ற ஒரு கட்டாயமான ஒரு சூழல்ல அதை கூட கொடுக்க முடியாத ஒரு நிலையில மாநில அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு. அப்படின்னும் போது இதை நம்ம எப்படி பார்க்குறோம், இதுலேருந்து ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னும் போது ஒரு விழிப்புணர்வுனா அப்படி எங்கேருந்து இதை நம்ம ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்படி பல விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். மாணவர் பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லும்போது நீட் தேர்வு தான் இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரதானமான ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய கேள்விக்குரிய உருவாக்கியிருக்கு மாணவர்கள் மத்தியில். அப்படின்னும் போது நிறைய பிரச்சனைகளை பற்றி பேசணும் அப்படின்னாலும் இந்த நீட் தேர்வு பற்றி ஒரு முழுமையான விளக்கம் தேவையாக இருக்குது. ஒரு SFIயோட மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக தமிழக கல்வி சூழலை பொறுத்தளவு அதிமுக அரசு வந்ததற்கு பின்பாக ஒரு மெத்தன போக்கூட 2 அமைச்சர்கள் இருந்தாலும் இந்த கல்வித்துறையில் எந்த விதமான கவனமும் இல்லாமல் சிதைக்கக்கூடிய ஒரு வேலையை தான் தமிழ்நாட்டுக்குள்ளார இந்த அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா கல்வித்துறை குறித்து எந்த ஒரு சீரிய முயற்சி என்பதே இந்த அதிமுக அரசுடைய 2 பேரிலுமே இல்லை அப்படிங்கிறது. நீங்கள் நீட் தேர்வை பொறுத்தளவு கடந்த 2006ஆம் ஆண்டு DMK பீரியடில் ஒரு கொள்கை முடிவு என்பது எடுக்கப்பட்டு 2007 சட்டமாக்குனாங்க. தொழிற்கல்விகளில் பொதுவாக நுழைவுத் தேர்வு என்பது இருக்காது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு என்பது பண்ணாங்க. அதற்கு பின்பாக 2010 UPA கவர்மெண்ட்டு 2ல் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. 2012 CPSCயும் அங்கே இருக்கக்கூடிய நம்ம மெடிக்கல் போர்டு 2 இணைந்து இந்த தேர்வு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஜெயலலிதா உயிரோடு அவங்க இருக்கும் வரைக்கும் அவங்க முழுமையை எதிர்த்தாங்க. அவங்க சொன்ன விஷயம் இது சமூக நீதிக்கு எதிரானது, அரசியல் சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயமாக இருக்கிறது, அதே நேரத்தில் மாநில உரிமையை பறிக்குதுன்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்ன அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடியினுடைய அரசு உறுதியாக இந்த விஷயத்தில் இல்லை. எல்லாத்துலேயுமே ஒரு காம்ப்ரமைஸ். வெளியில் நீங்கள் சட்ட மசோதா என்பது உங்களுக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி இவங்க சட்ட மசோதாவை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றுறாங்க. இயற்றி 4 மாத காலமாக குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கே போகலை. மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் TK ரங்கராஜன் கடிதம் எழுதி அதன் மூலமாக எங்களுக்கு இப்படி ஒரு மசோதா வரவே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்திய மாணவர் சங்கம் போன்ற அமைப்புகள் போராட்டம் நடத்தினாங்க. எப்படி ஒரு 7.5 கோடி மக்களினுடைய உணர்வு நிலையை மதிக்காமல் ஒரு மத்திய அரசாங்கம் செயல்படுகிறது, மாநில அரசாங்கம் இதை கண்டுகொள்ளாத ஒரு அரசாங்கமாக இருக்கே அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தினதுக்கு பின்பாக இன்னைக்கு அரசியல் கட்சிகள்லாம் திமுக உள்ளிட்டு பல அமைப்புகள் கட்சிகள் உட்பட போராட்டத்தை அறிவிச்சதுக்கு பின்பாக இன்னைக்கு அமைச்சர்கள் எல்லாம் மோடியை சந்திப்பதற்கு, சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டாவை சந்திப்பதற்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக அதிமுக அரசு பிஜேபி அரசாங்கத்தோடு ஒரு
சமரச போக்கை கடைப்பிடிக்கிறாங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க முடியும். ஏன்னா இவங்க இயற்றிய 2 சட்ட மசோதாக்களுக்கும் எந்த விதமான தீர்வும் கிடைக்காத போது 85% மாநில பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு அளிப்போம்னு சொல்லி இன்னொரு ஆணை பிறப்பிக்கிறாங்க. ஏற்கனவே சட்ட மசோதாவுக்கு இதுவரைக்கும் எந்த அங்கீகாரம் இல்லாத போது இன்னொரு சட்ட மசோதா எதுக்காக இவங்க வந்து ஆணை பிறப்பிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை மாணவர்களை ஏமாத்துறதுக்கான ஒரு வேலையை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போகும்போது அதை வந்து ரத்து செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு என்பது மாறிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கு. இதில் நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படுவது யாருன்னு பார்த்தா முழுக்க முழுக்க அடித்தட்டு ஏழை எளிய மாணவர்கள். ஒருத்தர் கூட மருத்துவராகக்கூடிய அந்த கனவு எல்லாமே சிதைஞ்சு தான் போயிடும். நீங்கள் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சுமை தூக்கும் தொழிலாளியினுடைய மகன், ஒரு விவசாய கூலி செய்யக்கூடிய மகன் வந்து மருத்துவர் ஆகிட்டாங்கிறது வந்து நம்ம பத்திரிகையில் பார்க்க முடியும். இனிமேல் இந்த நீட் தேர்வு மூலமாக நிச்சயமாக ஒரு மாணவனையும் பார்க்க முடியாது. ஏன்னா சமமான ஒரு பாடத்திட்டம் இல்லாத போது சமமான தேர்வு முறை எப்படி சரியாக இருக்க முடியும்? நீங்கள் இது வந்து ஒரு மாநிலத்தினுடைய உரிமை, இதை விட்டு கொடுக்கக்கூடாது என்பதில் அரசாங்கம் இன்னைக்கு போராட்டம் நடத்தணும். கடந்த 17ஆம் தேதி கவுன்சிலிங் நடத்துகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. நான் கவுன்சிலிங் நடத்தக்கூடாது அப்படிங்கிற உட்பட நம்ம போராட்டம் இந்திய மாணவர் சங்கம் தலைமையில் நடத்தணும். எடப்பாடி அரசின் தலைமையில் போடப்பட்ட அந்த 2 சட்ட மசோதாக்களை அனுமதி கொடுக்கணும் மத்திய அரசுன்னு சொல்லி நாங்கள் போராட்டம் நடத்தினதுக்கு எங்கள் மேலே வழக்கு. சட்டம் இயற்றியவங்க மேலே அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில. அவங்க இயற்றிய சட்டத்தை வந்து அமுல்படுத்துங்கன்னு சொன்னால் மக்கள் மீதும் மாணவர்கள் மீதும் வந்து இவங்க வந்து வழக்கு போடுறாங்க. இப்போ கூட வந்து நீங்கள் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, மாணவர்களும் பெண்களும் ஒரு ஷோவுக்காக வந்து அவங்க வந்து ஒரு பேஷன் ஆகிடுச்சு போராட்டம் நடத்துறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்குதுன்னு வைங்களேன் இதில். ஏன்னா வந்து ஊழல் வழக்கில் ஜெயலலிதா வந்து ஜெயிலில் இருக்கும் பொழுது இவங்களுடைய பெண்களை வந்து பாலாபிஷேகம் செஞ்சது என்ன, மண்சோறு சாப்பிட்டது என்ன, குழந்தைகளை வச்சு இவங்க எப்படியெல்லாம் வந்து காவிரியை வச்சுக்கோ அம்மாவை கொடுத்துரு அப்படின்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் அதிமுக கட்சியில் உள்ளவங்க பண்ணாங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் ஒரு தமிழ்நாடே அடுத்து ஒரு சுகாதார வசதியோடு உறுதியோடு இருக்கணும்னா மருத்துவர் இந்த தேர்வுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா முழுசாக அழிஞ்சிரும். நீங்கள் வந்து மருத்துவம் இங்கே படிக்கக்கூடிய நீங்கள் பட்ட மேற்படிப்புக்கு போயிட்டீங்கன்னா அந்த 50% இடஒதுக்கீடு என்பது மருத்துவர் ஆனதுக்கப்புறம் 2 ஆண்டு காலம் அவன் வந்து கிராமப்புறங்களில் பணியாற்றணும். நீங்கள் அங்கே பணியாற்றும் பொழுது இன்றைக்கி வந்து அரசு சுகாதார நிலையங்கள் இன்றைக்கி பல கிராமங்களில் அவர்கள் ரொம்ப அர்ப்பணிப்போடு வேலை செய்ய முடியுது. 2 வருஷம் அவங்கெல்லாம் இல்லாமல் போயாச்சுன்னா தமிழ்நாடே வந்து ஒரு நோய் தொற்றிய தமிழ்நாடாக மாறிடும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அரசு கல்லூரிகளில் படித்து வந்த மருத்துவர்கள் அங்கெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாணவர்கள் சமூக அர்ப்பணிப்போடு வேலை செய்கிறான். ஆனால் இவங்க இந்த நீட் தேர்வு மூலமாக லட்சக்கணக்கான பணங்களை வந்து இன்றைக்கி இன்னொரு புறம் வந்து இந்த நீட் தேர்வில் இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா தனியார் கல்வி நிறுவனங்களில் நாங்கள் வந்து முறைப்படுத்த போகிறோம், கட்டணங்களை முறைப்படுத்த போகிறோங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அது முழுக்க முழுக்க போய் நினைச்சா அந்த கல்வி நிலைய வளாகத்தில் இவ்வளோ ஒரு லட்சம் என்பது அதிகமாக வசூல் செய்யப்படுகிறது, கட்டண கொள்ளை நடக்குதுன்னா உன்னிடம் அதிகாரம் இருக்குதுன்னா அந்த கல்வி நிறுவனத்தினுடைய உத்தரவு வந்து நம்மளால் வந்து நிர்வாகத்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரத்து செய்ய முடியும், அங்கீகாரத்தை ரத்து செய்ய முடியும். ஆனால் அங்கீகாரத்தை ரத்து செய்வதற்கு இவங்க தயாராக இல்லை. ஆனால் நீட் தேர்வு மூலமாக தான் நாங்கள் வந்து அதை வந்து சரிப்படுத்த போகிறோங்கிறது ஊரை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலையாக தான் நாங்கள் வந்து இந்திய மாணவர் சங்கம் பார்க்குது. ஆனால் இது மிகப்பெரிய ஒரு தமிழக மாணவர்களுக்கு இந்த தேர்வு மூலமாக நிச்சயமாக மருத்துவர் ஆவதற்கான வேலையை இவங்க செஞ்சாங்கன்னா மருத்துவ படிப்பில் ஏழை எளிய மாணவர்கள் ஒருத்தருமே வர முடியாத அளவுக்கு வந்து மாறிடும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது தமிழ்நாட்டுக்கு எந்த விதத்திலும் வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்காது அப்படிங்கிறதான் கண்டிப்பாக சார். இப்போ நீட் தேர்வு அப்படின்னு நம்ம பேசும்போது மாநில அரசாங்கம் முன்னாடி வச்சிருந்த நடைமுறை வந்து ரொம்ப தேவையான ஒரு நடைமுறை. உயர்கல்வி எம்பிபிஎஸ்க்கு அப்புறம் அவங்க படிக்கணும் போது 2 ஆண்டு காலம் அவங்க கிராமப்புறத்தில் பணி செய்யணும் அப்படின்னும் போது கிராமப்புற சுகாதார நிலையங்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய தேவை மருத்துவர்களை பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு வசதி இருந்தது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அதற்கு ஒரு பணியக்கான ஒரு களமாக அது அமைஞ்சிச்சு. எல்லாரும் அதை ஒரு அர்ப்பணிப்போடு செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறோம். இன்னைக்கு அந்த 50% இல்லை அப்படின்ற ஒரு நிலை வரும்போது யார் வேணா வரலாம், எங்க வேணா இந்த கார்ப்பரேட் கல்ச்சருக்குள்ளோர இந்த சேவை அப்படிங்கிற ஒரு துறையும் போயிட்டு இருக்கிற ஒரு சூழல்
வந்துருச்சு, அதை நம்ம தவிர்க்க முடியாதுன்ற ஒரு கட்டத்தில் இப்போ இருக்கும். இந்த நேரத்தில் நீட் தேர்வை நம்ம ரத்து செய்யணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தபோது ஒரு குழப்பத்தோடையே இந்த வருஷம் மாணவர்கள் இந்த தேர்வை எழுதினாங்க. அவங்க எழுத போகிறோமா இல்லையான்றது எழுதுகிற நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு எண்ணத்தில் வந்து ஒரு தடுமாற்றம். அதுவே கூட அவங்களால அந்த பரீட்சையை எழுதக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் அந்த தேர்வு மையத்தில் போகும்போது கூட அவங்களுக்கு பல சிக்கல்கள் ஏற்பட்டதை நம்ம பார்க்குறோம். அவமதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? எதிர்காலம் அப்படின்னும் போது எப்படிப்பட்ட ஒரு சூழலை அவங்க எதிர்நோக்கி இருக்காங்க? அதாவது நீட் தேர்வை பொறுத்தளவு ஒரு குழப்பமான சூழல் என்பது அவன் தேர்வு அறைக்கு போகிறது வரைக்கும் இருந்ததுங்கிறது உண்மை. கடந்த ஆண்டு வந்து எதன் பெயரில் வந்து நீட் தேர்வு வந்து விலக்கு கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மாணவர்கள் படிக்கக்கூடிய பாடத்திட்டம் வந்து வேற, தேர்வு தாளுங்கிறது சிபிஎஸ்சியில் வருது அப்படின்னு வந்து கடந்த ஆண்டு அதனால தான் நாங்கள் விலக்கு கொடுக்குறோம் சொன்னாங்க. இந்த ஆண்டு அதே மாநில பாடத்திட்டத்தில் தான் ஸ்டூடெண்ட் படிக்கிறான். அப்போ கடந்த ஆண்டு விலக்கு கொடுத்தது நம்ம அண்ணனுக்கு கிடைச்சது நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்தால் ஒன்று. ரெண்டாவது, தேர்வு நடக்காது அப்படிங்கிறதுக்கு மாநில அரசாங்கம் வந்து வெளியில் பேசும்பொழுது எல்லாருமே நாங்கள் வந்து நிச்சயமாக தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து நீட் தேர்வு நடத்த விட மாட்டோம் அப்படின்னு மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை விதைக்கக்கூடிய வேலையை அரசு வந்து பண்ணுச்சு. அப்போ அரசாங்கத்தை நம்பி தான் அவன் வந்து நிச்சயமாக தேர்வு நடக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. கடைசி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் வந்து சிபிஎஸ்சியினுடைய இந்த தேர்வு நடத்தின விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அராஜகம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். மாணவிகளுடைய உள்ளாடைகள் வரைக்கும் வந்து அவுத்து பார்க்கக்கூடிய மிக மோசமான கீழ்த்தரமான வேலையை அவங்க பண்ணக்கூடிய ஏற்பாடு என்பது இருந்தது. ஃபுல் ஹேண்ட் சட்டை போட்டுக்கூடிய ஸ்டூடெண்ட்டை பாதி வெட்டி எடுத்து கிழிச்சு போட்டு உள்ளே போய் எக்ஸாம் எழுதணும். அவனுடைய மனநிலையெல்லாம் எப்படி எக்ஸாம் எழுத முடியும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. ஆனால் வட மாநிலங்களில் பல இடங்களில் வந்து ஃபுல் ஹேண்ட் போட்டு வந்து எழுதுனதெல்லாம் அனுமதிச்சிருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அதே போல் கேரளாவில் பல இடங்களில் சிபிஎஸ்சி வந்து இந்த தேர்வு முறையில் ரொம்ப மோசமாக நடந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அந்த மனநிலையில் எழுத முடியாது. நீங்கள் பேசிக்காக வந்து நம்ம என்னென்னா, இவன் படித்த பாடத்திட்டம் வேறு, கேட்கக்கூடிய கேள்விங்கிறது வேறு. நீங்கள் அந்த இது 10 மொழிகள் எழுதினாலுமே கூட நீங்கள் ஹிந்திலையும் குஜராத்திலையும் வந்து கேட்கப்பட்ட கேள்விகள் ரொம்ப எளிதாக கேட்டிருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகள், கன்னடத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே வந்து கேள்வித்தாள் கொஞ்சம் கடினமாகவே இருந்திருக்கு. இப்போ கேள்வித்தாள் உட்பட பிஜேபி அரசாங்கம் யாரை விரும்புகிறதோ அவங்களு எதை விரும்புகிறார்களோ அந்த மாநிலத்துக்கான கேள்வித்தாள் உட்பட வடிவமைக்கப்பட்டு இன்றைக்கி கூட வந்து மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வந்து ஜவேடேகர் வந்து சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் அடுத்த ஆண்டு வந்து ஒரே மாதிரியான ஆங்கிலத்தில் இருக்கக்கூடியதை அப்படியே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. இந்த ஆண்டு ஏன் பண்ணலை? இந்த ஆண்டு செஞ்சுருக்கணும்ல. அப்போ இந்த தவறு நிகழ்ந்தது குறித்து அவங்க பேசுவதற்கு தயாராக இல்லை. மாநில அமைச்சர்கள் போலவே தான் மத்திய அரசாங்கமும் செயல்படுது. நம்ம வந்து சுகாதாரத்துறையினுடைய அமைச்சர் விஜயபாஸ்கர்கிட்ட நம்ம கேள்வி கேட்டோன்னா, சட்டத்துறை அமைச்சர் சண்முகம் வந்து அவர் பதில் சொல்கிறாரு என்னென்னா, சட்டத்துக்கு வந்து அகில இந்திய அளவில் தேர்வு வராதுன்னு சொல்கிறார். மருத்துவத்துக்கான கேள்வியை வந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா அவங்க வேற ஒரு அமைச்சரை விட்டு வேற ஒரு பதிலை சொல்லி, இந்த மாதிரியான குழப்பமான ஒரு சூழலில் மத்திய அரசாங்கமும் திட்டமிட்டு வந்து மருத்துவத்துறையில் கேம் விளையாடக்கூடிய ஏற்பாடு என்பது இருக்குது. மாணவர்கள் இன்றைக்கும் வந்து பல மாணவர்கள் வந்து 80,000 ஸ்டூடெண்ட் வந்து எழுதியிருக்கான், எக்ஸாம் எழுதியிருக்கான். இதில் பாஸ் ஆனது 30,000 பேர். ஆனால் எக்ஸாம் எழுதாமல் 1170 190 எடுத்த மாணவர்கள் பல பேர் எக்ஸாம் எழுதலை, நீட் எக்ஸாம். ஏன்னா அவனுக்கு எக்ஸாமுக்கான அந்த அப்ளிகேஷனுக்கான பணம் 750 ரூபா 1500 ரூபா அப்படிங்கிறது வந்து அவனால் கட்ட முடியல. ரெண்டாவது, இன்னொரு தரப்பில் வந்து அவனுக்கு வந்து இயல்பாக வந்து நீட் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் கோச்சிங் சென்டர் பல உருவாக்கப்பட்டு 30,000 1 லட்சம் வரைக்கும் வந்து பணம் என்பது அங்கே அதுவும் ஒரு மூலமாக மாணவர்களிடமிருந்து பிடுங்கப்படுது. அவங்களுக்கு கொடுக்க முடியல. இவ்வளோ லட்சம் ரூபா 12 வருஷம் படித்த அந்த மதிப்பெண்ணுக்கு இல்லாத மரியாதை இந்த 2 மாதத்தில் படிக்கக்கூடியது தான் அப்படிங்கிறது அரசினுடைய மிக மோசமான மாணவர்களை அணுகக்கூடிய விதமாக வந்து இதை நம்ம வந்து பார்க்குறோம். நம்ம இந்த ஒரு சின்ன கதை கூட சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு வீட்டுக்கு பூனை வந்துட்டு போகுது அப்படி சொல்லும்போது, பூனை வந்துட்டு போகிறதுக்கு வீட்டு ஓனர் வந்து ஒரு பெரிய ஓட்டை போட்டு வச்சுருப்பாரான். அந்த பூனை வந்துட்டு வெளியில் போகுமா. கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு ஓட்டை பக்கத்தில் போட்டாரான். ஏன் போட்டார் அப்படின்னா, அவங்க வீட்டம்மா எதுக்குங்க போட்டீங்கன்னு கேட்டால், பெரிய பூனை வந்து குட்டி போட்டிருக்கு, சின்ன பூனை வந்து இந்த குட்டி ஓட்டை வழியாக போகும் அப்படின்னாங்க. எதுக்குங்க, ஏற்கனவே பெரிய ஓட்டை வழியே வந்து பூனை போகும்போது குட்டி பூனையும் அதில் போகாதா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுபோல் தான் பிஜேபி கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறைகள்லாம் விட்டுட்டு புதுசாக வந்து ஒரு எக்ஸாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஓட்டையை போட்டு
ஒரு மிகப்பெரிய துன்பத்தை ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய விதமாக இது அமைஞ்சிருக்கு. மாநில அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக மத்திய அரசாங்கத்துக்கு பயந்து போய் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எல்லா அமைச்சர்கள் மேலேயும் ஊழல் வழக்கு, ஊழல் சம்மந்தமாக அவங்க நினச்சாங்கன்னா சிபிஐ ரெய்டு, இன்கம் டேக்ஸ் ரெய்டு, அதில் பயந்து தான் இருக்கிறாங்க. ஏன்னா இவர்களெல்லாம் தவறு செய்திருக்கிறாங்கிறது அப்பட்டமாக தெரிகிறது. அதனால் பயந்து போய் மாநில உரிமையை விட்டு கொடுக்குறதில்ல. முடிஞ்சதுன்னா மாநிலத்தை எழுதி கொடுனா அவங்க எழுதி கொடுத்துட்டு கூட போகக்கூடிய ஒரு அரசாக தான் இருக்குது. மாநில நலன்கள் சார்ந்த எந்த விஷயமுமே உருவாக்கப்படலை. இருந்த பல திட்டங்கள் இன்னும் அடிமட்ட நிலைக்கு போகக்கூடிய ஒரு சூழலை நம்ம இருக்கோம்னு பார்க்கும்போது கல்வி முக்கியமானது. அதுதான் நம்ம நீட் தேர்வை பற்றி பேசணும். இன்னும் விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னும் போது அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான முடிவுகளை எதையும் எடுக்கலை. இன்னைக்கு வறட்சி, வெள்ளம் இதனால் பாதிப்படைஞ்சிருக்காங்கன்னும் போது அதற்கான நிவாரணம் கூட இன்னைக்கு அவங்க போராடக்கூடிய ஒரு சூழலில் இருக்காங்க. இந்த நிகழ்வை பற்றி எப்படி பார்க்குறீங்க? மத்திய அரசாங்கத்துக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஒரு மாநில உரிமையை பறிக்கிறது மட்டும் இல்லை, ஒரு பாரபட்சமான நிலையை தான் பிஜேபி அரசு வந்ததுக்கப்புறம் பண்ணுறாங்கங்கிறத நம்ம நேரடியாகவே பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கப்புறம் கூட அவங்க அமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 41 நாள் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக அவங்களுடைய கடனை ரத்து செய்யணுங்கிறதுக்காக போராட்டம் 41 நாள் ஜந்தர் மந்தரில் ஐயாக்கண்ணு தலைமையில் போராட்டம் நடந்தது. ஆனால் அவர்களை சந்திப்பதற்கு கூட இவர் நேரம் ஒதுக்கலை மோடி. ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னா அதை உடனடியாக பார்ப்பது. இங்கேருந்து வெளிநாட்டில் போய் பிரியங்கா சோப்ராவை போய் கூட இவர் சந்திச்சுட்டு வருவார். ஆனால் இந்திய நாட்டினுடைய மிக முதுகெலும்பாக விளங்கக்கூடிய விவசாயிகளை சந்திப்பதற்கு மோடி கவர்மெண்ட்டு தயாராக இல்லை. ஆனால் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அவர்கள் உடையை களைந்து விட்டு நிர்வாணமாக போராட்டம் நடத்தும் போது கூட தமிழ்நாட்டில் மாணவர்கள், இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் அதிமுக அரசு இது குறித்து மத்திய அரசாங்கத்திட்ட விவசாயம் பெருமளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கு, வறட்சிக்கான நிதி உரிய முறையில் நீங்கள் கொடுக்கல, காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை பாரபட்சம் காட்டுகிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்வதற்கு இவங்களுக்கு முதுகெலும்பு இல்லை. நேருக்கு நேரண்டு பேசுவதற்கு இவங்களால முடியலை. ஏன்னா இவங்க எல்லாருமே ஊழலில் சிக்கி இருக்கிறதுனால ஒரு ஸ்டாண்டர்டான அரசு நம்மளை 7 கோடி மக்கள் நம்மளை நம்பி தான் வாக்களிச்சிருக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கணும், குறைந்தபட்ச நியாயம் கற்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க தயாராக இல்லை. ஏன்னா எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்தில் லாக்காகி இருக்கிறதான் பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. அதனால இவங்க விவசாயத்துறைன்னு இல்லை, எந்த துறையாக இருந்தாலும் இவங்க மாநில உரிமையை விட்டு கொடுப்பதை நம்ம சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களில் 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஹிந்தியை கொண்டு வருவதற்கான முயற்சியை அவங்க பண்ணாங்க. ஆனால் இவங்க எதுவுமே சொல்லலை. தமிழ்நாட்டில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்த தமிழ்நாட்டில் நாங்கள் அதை அமுல்படுத்த மாட்டோம், ஹிந்தி திணிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்வதற்கு இவங்க தயாராக இல்லை. ஆனால் அவங்க மறைமுகமாக இப்போ வரைக்கும் ஆசிரியர்களுடைய தினத்தை குரு உற்சவ் தினமாக கடைபிடிக்கணுங்கிறாங்க. கல்வி நிலைய வளாகத்தில் சமஸ்கிருத வாரமுறை கொண்டாடணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு விதத்தில் ஒரு திணிப்பு, மாநிலத்தின் மீதான அந்த திணிப்பை இவங்க எதிர்ப்பதற்கு கூட ஒரு ஸ்ட்ராங்கான அரசாங்கம் இல்லை அப்படிங்கிறத நம்ம விவசாயத்திலையும் பார்க்க முடியுது, விவசாயிகளுடைய பிரச்சனையிலும் பார்க்க முடியுது, கல்வித்துறையிலும் பார்க்க முடியுது, எல்லாத்துலேயுமே அதை சொல்ல முடியும். கண்டிப்பாக ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய அரசியல் புரட்சி, ஒரு மறுமலர்ச்சின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வரலாறு படைத்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு தமிழ் அப்படிங்கிறதே நம்ம ஒசத்தி சொல்ல முடியாத ஒரு நிலையில் இன்னைக்கு வந்துட்டோம். அதுக்கு அரசாங்கம் முழு காரணமாக இருந்திருக்குன்றதே ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு விஷயமா தான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு நிலையிலையுமே பிரச்சனைகள், போராட்டங்கள் தொடர்ந்துட்டே இருக்குது. அப்படின்னாலும் இந்த கதிராமங்கலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற போராட்டம் இப்போ ஜல்லிக்கட்டுக்கு அப்புறமா ஒரு பெரிய எழுச்சி, போராட்டம் நடக்கக்கூடாது, அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுல தமிழக அரசாங்கம் ரொம்ப மும்முரமாக செயல்பட்டு இருக்கு, ஒடுக்குமுறையை கையாளுறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கும் பல பேர் அதுக்காக குரல் கொடுத்தாலும் முழுமையாக செயல்பட முடியாத அளவுக்கு இருக்காங்க. ஆனால் ஒரு 40 நாட்கள் தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு இருக்கிற அந்த இடத்துல அந்த மக்களை பற்றியோ அங்கிருந்து அமைச்சரோ அவங்க நேரடியாக போய் சந்திச்சு அவங்களுக்கு உரை தீர்க்கிறதுக்கான ஒரு சூழல் இங்கே இல்லைங்களா? ஆமாம், நீங்கள் பொதுவாக ஹைட்ரோ கார்பன் பிரச்சனையாக இருக்கட்டும், கதிராமங்கலம் பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விவசாயமும்
அழிந்து போனால் கூட இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் போராட்டத்தின் வாயிலாக நாம் பார்க்க வேண்டியது. 50 நாள் 70 நாள் 100 நாள் வரைக்கும் போராட்டம் நடத்தினா கூட அந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய உண்மை தன்மையை உணர்ந்து அதை தீர்ப்பதற்கு இவங்க தயாராக இல்லை. அதை விட்டுட்டு போராட்டத்தை எப்படி தடுப்பது, அந்த வேலையை தான் இவங்க செஞ்சுக்கிட்டாங்க. குறிப்பாக போராட்டத்தை தூண்டக்கூடியவர்கள் மேலே குண்டர் சட்டம் பாயும் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு வளர்மதிங்கிற மாணவி, இதழியல் துறை மாணவி உட்பட கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்திய மாணவர் சங்கம் தொடர்ச்சியாக தமிழகத்தினுடைய முதல்வருக்கோ இங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு பாசிச எண்ணத்தோடு நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் மக்கள் மத்தியில் நிற்காது. உண்மையிலே உடைத்து எறிவார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். நான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எதிர்பார்க்கல, ஆனால் அந்த மாதிரி இளைஞர்கள் நிச்சயமாக ஒரு அடக்குமுறை, எந்த அளவுக்கு அடக்குமுறை அதிகமாகும் போதோ அப்பொழுது அது உடைத்து எறியப்படும். அதனால் மாணவர்கள் மீது, போராடக்கூடியவர்கள் மீது தாக்குதல் தொடுப்பதும் குண்டர் சட்டம் பாய்ச்சுவதும் அப்படிங்கிற விஷயம் மிக ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த ஜனநாயகத்தையும் காலில் போட்டு மிதிக்கக்கூடிய வேலையை முதல்வர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை உணர்ந்து அந்த பிரச்சனையை தீர்வு கொண்டு வரணும் அப்படிங்கிறதான். அந்த மக்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு அரசாங்கத்தால் தான் முடியும். உண்மையிலேயே அந்த மக்களால் அவங்களாலேயே சரி செய்ய முடியும்னா அந்த வேலையை அவங்களால செஞ்சிட முடியும். இப்போ ஒரு கிராமப்புறங்களில் சில வார்களில் தண்ணி உட்பட அடைச்சிருந்ததுன்னா உடனடியாக எடுத்துவிடனா அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை எடுத்து போட்டு தண்ணியை போக வச்சுருவான். ஆனால் இந்த அரசோடு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, அங்களுடைய மக்களுடைய வாழ்வோடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அப்படிப்பட்ட பிரச்சனைகளில் நீ போராட்டத்துக்கு வருவது தவறுன்னு சொன்னால் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். அதுதான் ஒரு நல்ல அரசாங்கத்தினுடைய கடமையாக இருக்க முடியும். இப்போ கூட அந்த மாணவியை பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து சஸ்பெண்ட் கூட செஞ்சுருக்கிறாங்க. யாருமே குற்றவாளி அப்படின்னு முழுமையாக நீதிமன்றத்தில் அவங்க மீது விசாரணை முடிந்ததுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு தீர்ப்பும் வழங்க முடியும். ஆனால் இப்போ குண்டர் சட்டத்தில் அவங்க வேணும்னே திட்டமிட்டு தான் அந்த மாணவியை வழக்கு பதிவு செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க. அந்த மாணவனுடைய கல்வி நிலையை உணர்ந்து அந்த நிர்வாகம், அங்கே இருக்கக்கூடிய பெரியார் பல்கலைக்கழகம் அதை அந்த உத்தரவை ரத்து செய்யணும் அப்படின்னு தான் நாம் உட்பட சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த சமூகத்திற்காக போராட்டம் நடத்துவதற்கான ஆட்களுடைய எண்ணிக்கையே மிக குறைவு. இப்போ தட்டி கேட்கக்கூடிய ஒரு சிலரையும் கூட இந்த மாதிரி அடக்குமுறைக்குள்ளார கொண்டு போகும்போது நாம் குறைந்தபட்சம் ரோட்டுக்கு வர முடியலனா கூட செய்யக்கூடிய அநியாயங்களை தவறு என சொல்வதற்காவது நாம் முன்வர வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் அரசு இன்னும் கூடுதலாக இவங்களால பண்ண முடியாது, அதுதான் உண்மையும் கூட. நம்ம அவர் செஞ்சிருவாங்க, இவர் செஞ்சிருவார், அந்த அமைச்சரை சந்திச்சிருவானு இங்கே நிலையான ஆட்கள் கிடையாது. அதிமுகவே 3 நாளாக பிரிஞ்சு போய் கிடக்கும் பொழுது அவங்களால இப்போ கூட நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி சட்டமன்ற சில விஷயங்களை கல்வித்துறை சம்மந்தமாக சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நாங்கள் 150 பள்ளிக்கூடங்களில் நடுநிலைப் பள்ளியிலேருந்து உயர்நிலைப் பள்ளியாக மாற்றுறோம், 100 பள்ளிக்கூடங்களில் உயர்நிலைப் பள்ளியாக இருந்து மேல்நிலைப் பள்ளியாக மாற்றுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல அறிவிப்பு தான். ஆனால் இந்த அறிவிப்பில் ஏற்கனவே 2 வருஷமாக நடுநிலை பள்ளிக்கூடங்களில் 900 தலைமை ஆசிரியர்கள் பணியிடமே காலியாக இருக்குது. இதை போடுவதற்கு தயாராக இல்லை. என்ன பிரச்சனைனா 3 டீமாக இருக்குது, யார்கிட்ட பணம் கொடுத்து யார் போஸ்டிங் போடுறது, இது மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ நீங்கள் 150 பள்ளிக்கூடங்கள் தரம் உயர்த்தும் போது அதுக்கு ஆசிரியர் போடணும், யாரை வச்சு போட போகிறீங்க, அதுக்கான என்ன ஏற்பாடு, ஒன்றும் இல்லை. அதே போல் அரசு கலைக்கல்லூரிகளில் ஒரு 130 புதிய பாடப்பிரிவுகளை துவங்குறன்னு உட்பட சொல்லியிருக்கிறாங்க. அந்த 130 துறையை நீங்கள் துவங்கணுன்னா அதுக்கு ஆசிரியர்கள் போடணும், அதுக்கு எந்த ஏற்பாடும் இல்லை. 7 கல்லூரிகள் புதுசாக துவங்க போகிறாங்க, எந்த ஊரில் துவங்க போகிறோன்னு கூட வெளியில் சொல்லலை. அப்போ ஏமாற்றக்கூடிய வேலையை நிறைய செய்கிறாங்க. நீங்கள் அவங்களுடைய அந்த விளக்க குறிப்புகளில் நம்ம பார்த்தோன்னாலே தெரியும், எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாணவிகளுடைய விடுதிகளுக்கும் சானிட்ரி நேப்கினுடைய அந்த எரியூட்டி இயந்திரம் கொடுத்துருக்கோன்னு இருக்காங்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ஆனால் நாங்கள் கல்லூரி வளாகத்துக்கு நாங்கள் போகிறோம், ஹாஸ்டலுக்கு போகிறோம், எல்லா இடங்களுக்கும் போனால் தெரியும் அவங்க எவ்வளோ பெரிய இன்னலுக்கு உள்ளாயிருக்காங்கன்னு தெரியும். அதனால் எல்லாமே வெளிப்படையாக முந்தியெல்லாம் பொய் சொல்ல நான் கூசும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் அதிமுக அரசு பொய் சொல்கிறதுக்கு தயங்குறதே கிடையாது. அது உண்மை இல்லைங்கிறது எதிர உள்ளாருக்கு தெரிஞ்சாலும் கூட உண்மைதான் சொல்லி அவனை நம்ப வைப்பதற்கு எப்படியெல்லாம் போய் சொல்லணுமோ ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடிய வேலையை எல்லா துறைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக சார். எஸ்எஃப்ஐயோட மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல்
எப்படி இருக்கு? மக்களோட நலன், மக்களோட உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய தமிழக அரசு எந்த அளவுக்கு ஒரு மெத்தன போக்கோட அதை கையாண்டுட்டு இருந்திருக்கு, இன்னைக்கும் அது தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது ஒவ்வொரு நிலையிலையும் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை? எதிர்கால இந்தியா அப்படின்னும் போது, இளைஞர்கள் கையிலும் போது அந்த மருத்துவம் அப்படின்ற அந்த ஒரு கல்வியில கூட மாணவர்களுக்கான உரிமையை பெற்றுத்தர முடியாத ஒரு சூழல்ல செயல்பட்டு இருக்கிற இந்த அரசாங்கம் ஒவ்வொரு போராட்டத்தையும் மக்களே எழுச்சியோடு கொண்டு போயிட்டு இருந்தாலும் அந்த நிலையிலையும் அதை பத்தின ஒரு அக்கறை இல்லாம இருக்கிற போக்கை எப்படி கையாண்டுட்டு இருக்காங்க? இதுல இருந்து ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னும் போது இதை யாரு எப்படி கொண்டு வர போறாங்க? அந்த மாற்றம் நிகழ்றதுக்கான ஒரு நேரம் எப்போ வரும்? இது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். ஒரு மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் ஒரு மாணவரோட அமைப்பு சார்ந்தும் உங்களோட பணிகள் எப்படி இருக்கு, இன்றைய நிலைப்பாடை நீங்க எப்படி பார்த்தீங்கன்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்க பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலே வான் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இடஒதுக்கீடு பற்றி இன்று நிறைய பேசுகிறோம். அது குறித்த விவாதங்கள் அன்றாடம் நடைபெறுகின்றன. ஆனால் இந்த இடஒதுக்கீடு என்பது இந்தியாவில் முதலாக என்றைக்கு தோன்றியது என்றால் இந்த ஜூலை 26ஆம் தேதியில் தான் தொடங்கிற்று. 1902ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 26ஆம் தேதி முதலாக இடஒதுக்கீடு என்கிற ஒரு கோட்பாடு நடைமுறைக்கு வந்தது. அதனை அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் என்று இன்றைக்கு ஏடுகள் குறிக்கின்றன. அமெரிக்காவிலே இருப்பதைப் போல அமெரிக்காவிலே ஒடுக்கப்பட்ட அந்த ஆப்பிரிக்க அமெரிக்க மக்களுக்கு வழங்கப்படுகிற உரிமைகளை அவர்கள் இடஒதுக்கீடு என்று சொல்லாமல் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் என்று சொல்லுகிறார்கள். அப்படி அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனாக இந்தியாவிலே ஒரு நிகழ்வு தொடங்கிய நாள் இந்த ஜூலை 26 தான். அதனை தொடக்கி வைத்தவர் கோலாப்பூர் மகாராஜா சாகு மகராஜ் அவர்கள். எனவே இந்திய வரலாற்றில், இடஒதுக்கீட்டின் வரலாற்றில், சமூக நீதி வரலாற்றில் மறக்க முடியாமல் மறைக்க முடியாமல் ஒரு பெயர் குறிக்கப்படும் என்று சொன்னால் அது சாகு மகராஜ் அவர்களினுடைய பெயர் தான். அவர் கர்நாடகத்திலே பிறந்தவர், ஆனாலும் மராத்தியத்திலே தத்தெடுத்து கொள்ளப்பட்டவர். மராத்திய மாநிலத்திலே தான் அந்த கோலாப்பூர் சாம்ராஜ்யத்திலே அவர் 10 வயதிலேயே ராஜா என்று பட்டம் சூட்டப்பட்டார். நம்முடைய கரிகார் சோழனினுடைய வரலாற்றை நாம் படித்திருக்கிறோம். அதுபோல 10 வயதிலேயே அவர் அந்த நிலத்துக்கு அரசர் என்று முடிசூட்டப்பட்டார். 1874ஆம் ஆண்டு பிறந்தவர். 1884லேயே ராஜாவாக ஆக்கப்பட்டு 16 ஆண்டுகள் அங்கே ராஜாவாக இருந்தார். பிறகு குறிப்பிட்ட வயதை எட்டியதற்கு பிறகு அவர் 22 ஆண்டுகள் 1900 தொடங்கி 1922 அவர் இறந்து போகிற காலம் வரையிலே அவர்தான் கோலாப்பூரினுடைய மகாராஜாவாக இருந்தார். அவருடைய காலகட்டத்தில் நடந்த 2 நிகழ்வுகள் இன்றைக்கும் இந்திய வரலாற்றில் மிக பெரும் செய்திகளாக பேசப்படுகின்றன. ஒன்று அவர் முடிசூடி கொள்ளும்போது நடந்த நிகழ்ச்சி, இன்னொன்று முடிசூடி கொண்டதற்கு பிறகு 2 ஆண்டுகளில் நடந்த நிகழ்ச்சி. அவர் 1900 தான் மகாராஜாவாக, ராஜாவிலே இருந்து மகாராஜாவாக முடிசூடி கொண்டார். அப்படி முடிசூடி கொள்ளுகிற போது சிவாஜிக்கு என்ன நேர்ந்ததோ அதுவே சாகு மகராஜுக்கும் நடந்தது. நாம் அறிவோம், சிவாஜி முடிசூடி கொண்டது 17ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில். 17ஆம் நூற்றாண்டின் இறுதியில் என்ன நடந்ததோ அது 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் நடந்தது. 200-300 ஆண்டுகளுக்கு பிறகும் நிலைமைகள் மாறவில்லை. சிவாஜி தன்னுடைய வீரத்தால் வென்று நிலத்தை மீட்டதற்கு பிறகு என்னதான் இருந்தாலும் நீ மன்னனாக முடிசூட்டி கொள்ள முடியாது, நீ அடிப்படையில் ஒரு சூத்திரன் என்றுதான் அங்கே இருந்தவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு பல போராட்டங்களை தாண்டித்தான் சிவாஜி மன்னனாக முடிந்தது. அதுவே போல இங்கேயும் சாகு மகராஜுக்கு முடிசூட்டுவதற்கு அங்கே இருந்த பார்ப்பன குருமார்கள் மறுத்து விட்டார்கள். நீ ஒரு நாளும் முடிசூட்டி கொள்ள தகுதி உடையவன் இல்லை என்று சொன்னபோது இவர் என்ன செய்தார் என்றால், அவர்களை பற்றி கவலைப்படாமல், அவ்வளவுதானே, எனக்கு முடிசூட்ட நீ முன்வர மாட்டாய், நல்லது, அரசவையில் நீ ராஜகுருவாக இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று
அவனை அந்த பதவியிலிருந்து விலக்கிவிட்டு சிவாஜி கூட சமரசம்தான் செய்தார். ஆனால் சாகு மகாராஜ் எந்த சமரசமும் செய்யவில்லை. அவன் அந்த பாதிரியாரை அல்லது அந்த பார்ப்பன குருவை அந்த அரண்மனையிலே இருந்து வெளியே அனுப்பிவிட்டு இன்னொருவரை நியமித்து நீதான் சத்திரிய லோக குரு என்று ஒரு பட்டம் அவனுக்கு இவர் முதலில் சூட்டி பிறகு அவர் மூலமாக இவர் முடிசூட்டி கொண்டார் என்பது ஒரு மிகப்பெரிய வரலாற்று செய்தி. இதனை எல்லா வரலாற்று ஏடுகளும் மிக கவனமாக குறித்திருக்கின்றன. சிவாஜியை தாண்டி அந்த மரபில் வந்த அவர் மிக தெளிவாக ஒரு புரட்சியை, ஒரு சமூக புரட்சியை தன்னுடைய முடிசூட்டும் விழாவிலே செய்தார் என்பது ஒரு செய்தி. அது 1900. அடுத்து 2 ஆண்டுகளில் அவர் செய்த இன்னொரு மிகப்பெரிய செயல்தான் இந்தியாவின் முதல் இட ஒதுக்கீட்டை அவர் அறிவித்த அந்த நிகழ்வு. இந்திய அரசாங்கம், அதாவது அன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த ஆங்கில அரசாங்கம் முதலாக அரசியல் தளத்தில் மட்டும், கல்வியிலோ வேலைவாய்ப்பிலோ இல்லை, அவை பின்னால் வந்தன. அரசியல் தளத்தில் மட்டும் 1909 ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி மின்டோ மார்லி சீர்திருத்தத்தினுடைய அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு தேர்தலில் நிற்பதில் இவ்வளவு இடஒதுக்கீடு என்று அறிவித்தார்கள். அதுதான் அரசு அறிவித்த முதல் இடஒதுக்கீடு. ஆனால் அரசுக்கு முன்னால் ஒரு சமஸ்தானத்தினுடைய மகாராஜாவாக இருந்த சாகு மகாராஜா தான் அந்த இடஒதுக்கீட்டை 1902 ஜூலை மாதம் 26ஆம் தேதி அவர் அறிவித்தார். அதன் அடிப்படையில் 50% பேர் தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடம் அது ஒதுக்கப்பட்டது. அது பொது போட்டிக்கு உரியதில்லை. மீதம் இருக்கிற 50 இடங்களிலே தான் பொது போட்டி. மீதம் இருக்கிற 50 இடங்களில் பொது போட்டி என்றால் முன்னேறிய சாதியினர் மட்டுமல்ல, அந்த பொது போட்டியில் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். மறுபடியும் ஒடுக்கப்பட்ட மக்கள், மறுபடியும் பழங்குடியினரும் அதிலே கலந்து கொள்ளலாம், பிற்படுத்தப்பட்டோர் கலந்து கொள்ளலாம். ஆனால் இந்த 50 என்பது இவர்களுக்கு மட்டுமானது தான் என்கிற முதல் அறிவிப்பை இந்தியாவிலேயே கொடுத்தவர் சாகு மகாராஜ் தான். இன்றைக்கு எதிர்ப்பு இருக்கிறது என்றால் அன்றைக்கும் அதற்கு எதிர்ப்பு இருக்கத்தான் செய்தது. ஆனால் அவர் மாமன்னர் இல்லையா? அவருக்கு இருக்கிற அதிகாரங்களை அவர் சமூக நீதிக்காக பயன்படுத்தினார். எவரினுடைய எதிர்ப்பு குறித்தும் அவர் கவலைப்படவில்லை. இது என்னுடைய ஆணை என்று சொல்லுகிற துணிச்சல் சாகு மகாராஜுக்கு இருந்தது. அதன் காரணமாக அரண்மனை வளாகத்திலும் அரசு பொறுப்புகளிலும் 50% இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அது ஒரு மிகப்பெரிய வரலாற்று திருப்பம். அதற்கு பிறகு அவர் செய்த இன்னொரு செயல் இருக்கிறதே, அதை இப்போது கூட எண்ணி பார்த்தால் வியப்பாக இருக்கிறது. அரண்மனையில் இருக்கிற உணவகத்தில் உணவு சமைப்பவர்களாக ஒடுக்கப்பட்ட மக்களை அவர் நியமித்தார். உனக்கு விருப்பம் என்றால் உண், இல்லை என்றால் வெளியே போ, ஆனால் இவர்கள்தான் சமைப்பார்கள். அவர்கள் கைப்பட்டாலே உணவு தீட்டாகி போய்விடும் என்று கருதிய அந்த மக்களிடத்திலே இவர்கள்தான் சமைப்பார்கள், உங்களுக்கு மட்டுமில்லை எனக்கும் என்று சொன்ன மகாராஜா சாகு மகாராஜ் தான். இந்திய சமூக நீதி வரலாற்றில் நாம் மறக்கக்கூடாத முதல் பெயர் எது என்று கேட்டால் அது சாகு மகாராஜினுடைய பெயர்தான். அறிவியல் மற்றும் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகின்றது. எனவே இவற்றை நாம் அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகின்றது. இன்றைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பகுதியில் அதை பற்றி அறிந்து கொள்ளலாம். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். இனிய காலை வணக்கம் நேயர்களே. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிற தொகுப்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிற பிரிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு சைபர் கிரைம் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, சைபர் குற்றங்களும் சைபர் பாதுகாப்புகளும். இப்போது டைப்ஸ் ஆஃப் க்ரைம்ஸ் என்னென்ன இருக்குது, இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி அட்டாக் ஆகுது, இந்தியன் லெவலில் எப்படி அட்டாக் ஆகுது, இப்போ அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், என்னென்ன அவேர்னஸ் கோர்சஸ்லாம் பண்ணலாம், அதில் எல்லாமே இப்போ நம்ம இந்த பிரிவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போது இன்டர்நெட் தான் எல்லாத்துக்குமே மூல காரணம். இன்டர்நெட்டில் நம்ம நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் நெகட்டிவாகவும் நிறைய ஹேக்கர்ஸ் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணி நெகட்டிவ் சைட் பண்ணுறாங்க. அது எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பர்சன் எகெயின்ஸ்ட் சைபர் கிரைம் எகெயின்ஸ்ட் பர்சன், சைபர் கிரைம்ஸ் எகெயின்ஸ்ட் கவர்மெண்ட், சைபர் கிரைம் எகெயின்ஸ்ட் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்குது. இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் க்ரைம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஹேக்கிங் வந்து இன்னொருத்தர் ப்ரோக்ராமை எடுத்து இன்னொருத்தரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம ஹேக் பண்ணி அதை வேறு இடத்துல லீக் பண்ணுறது, அதான் ஃபஸ்ட்டு ஹேக்கிங். செகண்ட் பார்த்திங்கன்னா இட்ஸ் அ கிராக்கர்ஸ் வந்து ஒரு இதில் போட்டு ஃபிசிக்கலாக
ஒரு செகண்டரி ஸ்டோரேஜோ, ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸோ, ஒரு ஹார்ட் டிஸ்கோ, ஒரு யூஎஸ்பியோ டேமேஜ் பண்ணுறது கிராக்கர்ஸ். அதே மாதிரி ஸ்கிரிப்ட் கிடில் ப்ரோக்ராமை வந்து நமக்கு ஒரு ஏதாவது ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் பண்ணி அந்த ப்ரோக்ராம் ஒர்க் அவுட் பண்ணாமல் விடுறது. அன்எத்திக்கல் எம்ப்ளாயி, ஒரு கம்பெனிலேருந்து நமக்கு பிடிக்கல இன்னொரு கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னா இந்த கம்பெனியில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுத்து லீக் பண்ணுறது. சைபர் டெரரிஸ்ட், இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல். நம்மளோட சைபர் டெரரிஸ்ட்னால் போய் கவர்மெண்ட்டுக்கே ஒரு அலர்ட் கொடுக்குறது, இது பண்ணலைன்னா நாங்கள் இந்த பயங்கரவாதம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு தீவிரவாத தாக்கல் பண்ணுறது. அது மாதிரி கார்ப்பரேட் ஸ்பை, அதாவது ப்ரைவசி அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, எல்லா கம்பெனியோட லீக் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து அனதர் கம்பெனிக்கு லீக் பண்ணுறது. ஸோ இதோட ட்ராக்கிங் பண்ணுறது, இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் க்ரைம். இது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் எந்த அளவுக்கு அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் ஒரு டிராஃபிக் சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ணார் ஒருத்தர். அது 10 லேன் 8 லேன் இருந்தால் கூட ஒரு லேன்லேருந்து அடுத்த லேன் டைவர்ட் பண்ண மாட்டாங்க. பட் என்டையர் சிஸ்டம் கொலாப்ஸ் பண்ணி 4 நாள் ஆச்சு அதோட ரெக்கவர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு. இதே இது ஆஸ்திரேலியன் அட்டாக் வந்து 250 டன்னோ ஒரு வேஸ்டேஜை வந்து ஒரு ரிவரில் கலக்க வச்சாங்க. அது என்ன ரீசன் கேட்டால் வெரி சில்லி ரீசன். அவரோட அப்பாயின்மெண்ட், அதாவது எங்கெங்கே கம்பெனிக்கு போகிறாரோ அதெல்லாம் வந்து எங்கேயுமே ரிஜெக்ட் ஆகிருக்காரு. அதனால் ஒரு வெக்ஸ் ஆகி இப்படி பண்ணார். இதே இது நார்த் கொரியா சோனி என்டர்டைன்மெண்ட் கம்ப்ளீட் சேனலை ஹைஜாக் பண்ணிவிட்டு அன்ரிலீஸ்டு மூவிலாம் வந்து அதில் போட்டாங்க. சைனீஸ் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஎஸில் உள்ள அது கம்ப்ளீட்டாக அது இதெல்லாம் இருக்குது, டேட்டாபேஸ் இருக்குது, அதோட வெதர் ஃபோர்காஸ்டிங் இருக்குது, எல்லாமே கண்ட்ரோல் எடுத்துகிட்டு அதை மாற்றினாங்க. இப்போ இது காரில் வந்து யூஎஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா கார் இருக்குது, காரில் வந்து சிப் யூஸ் பண்ணுறாங்க. சிப்பு வந்து பாசிட்டிவ் தான். ஸோ அந்த பாசிட்டிவாக பண்ணுறதுக்கு வந்து அதே சிப்பை ஒரு இன்னொரு ஹேக்கர் கையில் கிடச்சாங்கன்னா இப்போ நம்மளோட பிரேக்கு, நம்மளோட ஆக்சிலேட்டரு, ஸ்பீடு எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து அவரோட ஹேக்கர் கையில் போச்சுன்னா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. போர்லாண்டில் வந்து ஏரோப்ளைன் ஹேக்கிங் கம்ப்ளீட்டாக எடுத்து ஏதோ ஒரு அடுத்த சிக்னல் கிடைக்காதுன்னா ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க. ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்டில் வந்து ஒரு நம்பர் 1 பேங்க்கு, அதுலேயே பார்த்தீங்கன்னா 12 hours அந்த ஏடிஎம்மில் அட்டாக் பண்ணால் எதுவும் ஒர்க் பண்ணாமல் விடுறாங்க. அது மாதிரி எம்பிஏ அப்ளிகேஷன் ட்ராக்கிங் ஒரு இது பண்ணி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலேயே வந்து நிறைய பேர் அதனால் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பெரிய அளவு தாக்கம் கிடையாது. பட் பர்சன்ஸ் வைஸ் இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு சைபர் ப்ரொஃபைலிங் எல்லாமே போட்டுறாங்க. அதனால் அதுலேருந்து ஒரு பர்சன் மேலே பிடிக்கல, இல்லைன்னா ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துகிட்ருக்கு இந்தியாவில். இப்போ 25 கோடி மக்கள் வந்து இந்தியாவில் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து 4.20 கோடி மக்கள் வந்து சைபர் கிரைம்னால் அஃபெக்ட் ஆகிறாங்க. அதாவது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5ல் ஒரு பகுதி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் அஃபெக்ட் ஆகிறாங்க. பட் இன்னொரு புள்ளியில் என்ன சொல்லுதுன்னா 72,000 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 2004லேருந்து 2014 வரை 10 வருஷத்துக்கு கம்ப்ளைண்ட் புக் ஆகிருக்கு. அதனால் இப்போ ஆன் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 6,000 கம்ப்ளைண்ட் ஒரு வருஷத்துக்கு. பட் இன்னொரு சர்வே என்ன சொல்லுதுன்னா 14,000 கம்ப்ளைண்ட் வந்து ஒரு மாதத்துலேயே நடக்குது. ஸோ 14,000 கம்ப்ளைண்ட் ஒரு மாதத்தில் நடக்கும்போது 1,80,000 கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த நேரத்தில் 6,000 கம்ப்ளைண்ட் தான் நம்ம புக் பண்ணுறோம். ஸோ இதுக்கு என்னென்னா அவேர்னஸ் தேவை. ஸோ அது அவேர்னஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் ஈஸியாக புக் பண்ணிடுவோம். ஸோ நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே முதல்ல கொஞ்சம் நிறைய மாற்றணும். இப்போ ஒரு சின்ன ஒரு கோர்சஸ் இருக்குன்னா ஒரு 100 நாள் ஒரு கோர்ஸ் பண்ணி அந்த ஹேக்கிங் கோர்ஸ் நடத்துவோம். பட் இதே இது யூஎஸ்லேயோ யூகேலேயோ பார்த்தீங்கன்னா 2 years நடத்துவாங்க. ஸோ என்ன கொஸ்டின் என்ன ஆன்சர் அது மட்டும் தான் இங்கே பண்ணுறோம், ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் மாற்றணும். சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கிங் அந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது. இப்போ ஹேக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விட அவங்க நிறைய நாலேஜபிளாக இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம், அதை வந்து நம்மளோட அந்த ஐடியாவை ஹேக் பண்ணி அதை எப்படி ஒர்க் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறத திங்க் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நிறைய பண்ணால் தான் அதோட லூப் ஹோல்ஸ்லாம் நமக்கு தெரியும். இப்போ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் ஃபஸ்ட்டு சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இப்போ மகளிர் காவல் நிலையம் இருக்கிற மாதிரி சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 4-5 இடத்துல தான் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் அதிகமாக கொண்டு வரணும். இப்போது விமன் வந்து நமக்கு நிறைய ஹராஸ்மெண்ட்ஸு, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸு அந்த மாதிரி நிறைய குற்றங்கள் வந்து சைபர் குற்றங்கள் வந்து விமனுக்கு பெண்களுக்கு எதிர்மாக தான் நிறைய நடந்துகிட்ருக்கு. இப்போ அந்த இது வந்து சமூகத்தை நம்ம குற்றம் சொன்னாலுமே நம்ம பெண்களும் அதுக்கு, இப்போ நம்ம மக்களும் அதுக்கு ஒரு காரணம் தான். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் இருக்குது, அதில் ஒரு டேட் ஆஃப் பர்த்து, நம்ம நேமு, நம்மளோட பேரண்ட்ஸ் நேமு, நம்மளோட பிரதர்ஸ் நேமு, சிஸ்டர்ஸ் நேமு, நம்ம எங்கே படித்தோம், யூஜி எங்கே பண்ணோம், பிஜி எங்கே பண்ணோம், எங்கே ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் பண்ணோம், நேற்று எங்கே போனோம், இன்றைக்கி எங்கே போனோம், நாளைக்கு எங்கே, இது எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும்போது ஒரு ஹேக்கர்ஸ் வரும்போது அவங்களுக்கு பெரிய பெரிய ரிசர்ச்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க ஈஸியாக அதில் வந்து ஒரு போனாங்களே நம்மளோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இது பண்ணி ஹேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து உமன்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்போ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ், இப்போ முதல்ல சொன்ன மாதிரி 6,000 கம்ப்ளைண்ட் தான் அங்கே வந்திருக்கு. ஆனால் 1,80,000 கம்ப்ளைண்ட் இருக்குது 1 இயருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்ளைண்ட் நிறைய கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு போகாமல் இருக்கலாம். இப்போ கேர்ள்ஸ்னால ஃபஸ்ட்டு போகாமல் இருக்கலாம். பேரண்ட்ஸ் போய் ஃபஸ்ட்டு அதை ஃபோட்டோ எடுத்து பண்ணலாம். அந்த ஃபோட்டோ எடுத்து பண்ணும்போது கொடுத்துட்டு திரும்ப எப்போ தேவைப்படுதோ அப்போ போய் நீங்கள் அது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம்,
சைபர் செக்யூரிட்டி யூஸ் பண்ணி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ்பி இருக்குது, நம்ம சிடி இருக்குது நிறையா. இப்போ யூஎஸ்பிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 64 கிலோபைட் 120 கிலோபைட் சின்ன அதெல்லாம் எடுத்து எல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம லாக்கர்லேயே போட்டு வைக்கலாம் அந்த யூஎஸ்பியை. அது மாதிரி நமக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து நமக்கு ஒரு சிவிவி நம்பர்னு கேட்பாங்க, அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அன்னெசரி இப்போ ஒரு 4 பேர் இருக்கோம், 5,000 நம்பர் நம்ம ஹாய் சொல்ல மாட்டோம். பட் நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து எல்லாருக்குமே நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டு இருக்கோம், அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி பாஸ்வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பாஸ்வேர்டு தான். பாஸ்வேர்ட் செக்கிங் வந்து நம்ம இப்போ ஜெயபால் ராஜா என்னோட பேர், இப்போ ஒவ்வொன்றுக்கும் இப்போ ஜேங்கிற இடத்துல நம்ம ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கு, இப்போ ஈங்கிற இடத்துல எக்ஸ்பிளமெண்ட் மார்க்கு, அது மாதிரி ஒய்ங்கிறது கொஸ்டின் மார்க், இதை கொஸ்டின் மார்க் கொடுக்கலாம். அது மாதிரி ஆர்ஏ அப்படியே வைக்கலாம். ஸோ ஒரு $1 போடலாம். ஸோ இதெல்லாம் காம்பினேஷன்ஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பாஸ்வேர்ட் செக்கிங்கிறது யாருமே ஈஸியாக டேஸ்ட் அவுட் பண்ண முடியாது. அது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாஸ்வேர்ட் சொல்லியிருப்போம். பட் நாலு பேர் அதே ஃப்ரெண்டு வந்து நமக்கு இதாகலாம். அப்போ நம்ம பாஸ்வேர்டு மாற்றலாம். பட் என்னென்னா அவன் எனிமி ஆனால் கூட வந்து நமக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து எப்படி நம்ம வைப்போம் அப்படிங்கிற ஐடியா வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லாமே பாஸ்வேர்டு செக்கிங்கில் இருந்து கிரெடிட் கார்டில் இருந்து நம்மளோட செக்யூரபிள் லைஃப் நமக்கு நல்லா போகிறதுக்கு நம்ம பாசிட்டிவாக இன்டர்நெட்டை ஒர்க் பண்ணோம்னா நிறைய பாசிட்டிவ் லைஃப்பில் நமக்கு அச்சீவ் பண்ணலாம். இதுதான் வந்து நம்ம சைபர் செக்யூரிட்டி அண்ட் சைபர் கிரைமோட சாராம்சம். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டாப்பிக்கில் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். நம் வாழும் வீட்டை மட்டும் சுத்தமாக வைத்துக் கொண்டால் போதாது, நம்மை சுற்றி இருக்கும் சுற்றுச்சூழலையும் அழகாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் வீடியோ நிகழ்ச்சியின் நிறைய பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். ஜூலை 28ஆம் தேதி உலக இயற்கை பாதுகாப்பு தினமாக கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலே இந்த தினம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனென்றால் நம் சுற்றுச்சூழலில் அங்கமாக இருக்கின்ற ஒவ்வொரு அங்கங்களை பற்றி படிப்பதோடு இல்லாமல், அவற்றை தெரிந்து கொள்வதோடு இல்லாமல், அவற்றினுடைய பாதிப்புகளை தெரிந்து கொள்கிற ஒரு நாளாக இந்த தினம் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. ஏனென்றால் நம்முடைய சுற்றுச்சூழலில் இருக்கின்ற ஒவ்வொரு இயற்கையான அந்த பொருள்களுமே நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு அரணாக இருப்பதோடு இல்லாமல் ஒரு இடத்தை நிலைநிறுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதனால்தான் இந்த ஜூலை 28ஆம் தேதி ஒரு முக்கிய தினமாக கருதப்படுகிறது. அதிலும் குறிப்பாக நாம் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிற நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய உடம்புக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய நீர், காற்று, ஆகாயம், வனம், பூமி, இவை அனைத்துமே ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சுற்றுச்சூழலினுடைய தட்பவெப்ப நிலையில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த மாற்றத்தால் ஏற்படுகிற இன்னல்களையும் நாம் தான் அனுபவிக்கிறோம், அல்லது இன்பத்தையும் நாம் தான் அனுபவிக்கிறோம். அதனால்தான் ஒரு இடத்தில் ஒரு ரம்மியமான இதமான சுற்றுச்சூழலோடு இருக்கக்கூடிய அந்த சூழலை நாம் எந்த அளவிற்கு போற்றுகிறோம், அந்த இடத்தில் நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துவதற்கே காரணம் அங்கே இருக்கிற அழகான அந்த சுற்றுச்சூழல், அதனுடைய தன்மை. ஆனால்தான் இந்த தினம் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பொதுவாகவே நம்முடைய ஈகோசிஸ்டம் என்று சொல்லப்படுகிற அந்த சுற்றுச்சூழலில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருள்களுக்கும் ஒரு பயன்பாடு இருக்கிறது. மலையாக இருக்கிறது. அந்த மலை இருப்பதனுடைய காரணமாகத்தான் நம்முடைய நாட்டிற்கு தேவையற்ற காற்றை, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அதிக குளிரை தரக்கூடிய அந்த காற்று நம்முடைய நாட்டிற்கு உள் செல்லாமல் அவற்றை தடுத்து நிறுத்துவதோடு இல்லாமல் நம் நாட்டினுடைய தட்பவெப்ப நிலையை சீராக வைத்துக்கொள்வதற்கு
நம்முடைய இமயமலை இருக்கிறது. அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கிற கடல் பகுதிகள், அந்த சுற்றி இருக்கிற கடல் பகுதியின் அடிப்படையாக வைத்து தான் இன்றைக்கு நமக்கு வேண்கிற உணவை தரக்கூடிய, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அந்த கடலையும் கடல் சார்ந்து இருக்கிற அந்த அத்தனை நிலையையுமே ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு வருவதற்கே காரணம், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நம் மக்களுக்கு உணவை அள்ளித் தருகிற அட்சய பாத்திரமாக இந்த கடல் இருக்கிறது. அது ஒட்டி இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை ஆதாரத்தை நிலைநிறுத்தக்கூடியதாக அது இருக்கிறது. அதையும் தாண்டி இன்றைக்கு நம்முடைய இடத்தை வளமாக வைத்துக்கொள்வதற்கு நம்மை சுற்றி இருக்கிற கடல் பகுதி நமக்கு உதவியாக இருக்கிறது. அதுபோன்று தான் மலைகள் இருப்பதனுடைய காரணமாக நம் நாட்டில் பல நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அத்தகைய நதிகள் இல்லை என்றால் நம்முடைய குடிநீருக்கும் நம்முடைய வயக்காட்டிற்கு வேண்கிற விவசாயத்திற்கு வேண்கிற அந்த தண்ணீரை பெறுவதும் பெரிய கடினமாகி போய்விடும். இப்பொழுது அன்றைக்கு தண்ணீர் வற்றி விட்டதனுடைய காரணமாக நாம் எத்தகைய இன்னலுக்கு நாம் ஆளாயிருக்கிறோம். இன்னும் விவசாயத்தையே ஆரம்பிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம். தண்ணீர் பற்றாக்குறையில் தவித்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது மலைகள் இருப்பதனுடைய காரணமாக அந்த நீர் ஓட்டம் ஆறுகளாக உருவாகி நம் மக்களுக்கு வேண்கிற அந்த தண்ணீரை தரக்கூடியதாக அது அமைந்திருக்கிறது. அதே மாதிரி பனிக்கட்டியாக இருக்கக்கூடிய அண்டார்டிகா போன்ற இடங்கள் இருப்பதனுடைய காரணமாகத்தான் நமக்கு வேண்கிற தண்ணீர் இன்னும் கிடைத்து கொண்டிருக்கிறது. மழை இல்லாமல் கூட நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அதனால் ஒவ்வொரு சூழலையும் வைத்து பார்க்கிற பொழுது நமக்கு வேண்டுகிற இந்த சுற்றுச்சூழல் இருக்கிற அனைத்து பொருள்களுமே நமக்கு ஒரு பயன் தரக்கூடியதாக இருக்கிறது. அது மாதிரி சிறு சிறு செடிகள் இருக்கிறது. அந்த சிறு சிறு செடிகள் கூட பல மருத்துவ குணங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. தீர்க்க முடியாத நோய்களை தீர்க்கக்கூடிய அளவிற்கு அந்த செடிகள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது நம் சுற்றுச்சூழல் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் பாதுகாப்பு வளையத்தில் நாம் கொண்டா வேண்டும் என்ற ஒரு சூழலுக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நீர்நிலைகள் நமக்கு ஒரு வளத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. நீர்நிலைகள் வற்றுவிட்டது என்றால் அந்த இடமே பாலைவனமாக மாறிவிடுகிறது. ஆனால் தான் ஒரு இடத்தை எந்த அளவிற்கு பராமரிக்க வேண்டும் என்று அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை சுட்டிக்காட்டுவதற்குத்தான் இந்த நாள் ஒரு உலக இயற்கை பாதுகாப்பு தினமாக கொண்டாடுகிறது. இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய ஒவ்வொரு மண் ஒரு நாட்டினுடைய வளம் அந்த மண்ணுடைய வளத்தை அடிப்படையாக வைத்திருக்கிறது. அல்லது ஒரு இடத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கிற பொழுது ஒரு கிராமமாக இருக்கலாம் அல்லது நகரமாக இருக்கலாம். அந்த மண்ணினுடைய தன்மைக்கு ஏற்ப அந்த வளம் அமைந்து விடுகிறது. ஆனால் தான் நம்மை சுற்றி இருக்கிற அந்த மண் வளத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். நான் ஏற்கனவே பல முறை குறிப்பிட்டிருக்கிறேன். நம்முடைய மண் வளத்தை நாம் மொத்தமாக கெடுத்துவிட்டால் பஞ்சம் என்ற ஒரு சூழல் உருவாகிவிடும் என்று. ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய மண் வளம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் இருக்கிறது என்று கேட்டால் அந்த மண்ணில் இருக்கிற அந்த இயற்கையாக இருக்கிற அந்த கிருமிகள் நுண்ணுயிர்கள் என்று சொல்கிறோமே, அந்த நுண்ணுயிர்கள் பல விஷயத்தில் நம்முடைய மக்களுக்கு உதவியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தான் இன்றைக்கு கூட பல ஆராய்ச்சிகள் சென்று கொண்டிருக்கிறது. மண் வளத்தை பற்றி ஆராய்வதற்கு அதில் இருக்கிற நுண்ணுயிர்களுடைய தன்மையை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது இன்றைக்கு நம்முடைய நாடு முழுவதும் அதனுடைய மண்ணுடைய வளத்தை பற்றி ஆராய்ந்து அதில் இருக்கிற நுண்ணுயிர்களை பற்றி ஆராய்ந்து இன்றைக்கு அதை ஒரு நூலகத்தில் தொகுப்பது போல இன்றைக்கு தொகுத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு மண்ணினுடைய தன்மை எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நாம் சுவாசிக்கின்ற அந்த காற்றை நாம் பாதுகாக்க வேண்டும்.
ஏனென்றால் இன்றைக்கு உள்ள சூழலில் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு போன்ற வாயுக்கள் நம்முடைய உடல் நலத்தை கெடுத்து கொண்டிருப்பதோடு இல்லாமல் இன்றைக்கி உலக வெப்பமயமாக்கலுக்கு அது மூல காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நாம் சுவாசிக்கின்ற அந்த காற்று நம் உடல் நலத்திற்கு பேணக்கூடிய வகையில் அது அமைந்திருப்பதோடு இல்லாமல் ஆனால் அவற்றை மாசடைய வைக்கிற பொழுது நமக்கு பல பிரச்சனைகள் உருவாகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிற பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் நம் கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அறைகூவலை தான் இந்த நாள் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இப்பொழுது நாம் சற்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இயற்கையில் இருக்கிற பொருள்களையும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள நாம் பழகிக்கொள்ள வேண்டும். தேவை என்பதற்காக தேவையற்ற முறையில் எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு சுற்றுச்சூழலில் இருக்கிற இயற்கையான பொருள்கள் பெரிய அழிவைத்தான் நாம் தரும். ஆனால் நமக்கு தேவையான அளவு அந்த பொருளை நாம் பயன்படுத்த வேண்டும். ஒன்று. இரண்டாவது, நம்மிடம் இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை செலவழிக்கிற முறையிலும் சிக்கனம் தேவைப்படுகிறது. ஏனென்றால் இன்றைக்கு தண்ணீர் எந்த அளவிற்கு முக்கியத்துவமாக இருக்கிறது என்பதோடு இல்லாமல் இன்றைக்கி பல கோடி மக்களை நம்ம உள்ளடக்கி வைத்திருக்கிறோம். அவர்களுக்கு வேண்கிற தண்ணீரை கொடுக்கக்கூடியதாக நாம் நம்முடைய நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். மூன்றாவது, தேவையற்ற பொருள்களை குப்பைகளாக உருவாக்குகிற அந்த முறையில் நாம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டே ஆக வேண்டும். ஏனென்றால் நம்முடைய சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு மிகவும் ஒரு பெரிய காரணியாக இருக்கக்கூடியது என்னவென்று கேட்டால் அங்கே இருக்கிற அந்த தேவையற்ற பொருள்கள் தான். ஆனால்தான் தேவையற்ற பொருள்களை நாம் உருவாக்குவதிலிருந்து நாம் சற்று அதில் அதிக கவனம் செலுத்தி நம் சூழலை உருவாக்க வேண்டும். அதே மாதிரி நாம் பயன்படுத்துகிற மின்சாரத்திலும் சிக்கன வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கி மின்சாரம் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு பெரிய வித்தாக அமைந்திருக்கிறது. அதனால்தான் விரயமாக போகிற அந்த மின்சாரத்தினுடைய ஒரு தன்மையை நாம் பாதுகாக்க வேண்டுகிறதோடு இல்லாமல் அவற்றை சரியான முறையில் பாதுகாக்கிற ஒரு சூழலையும் பயன்படுத்துகிற ஒரு முறையிலும் நம்மிடமே மாற்ற வேண்டும். அடுத்து, நம்மை சுற்றி இருக்கிற விலங்குகளையும் குருவிகளையும் பூச்சிகளையும் பாதுகாக்கிற ஒரு முறை. இன்றைக்கு சில நேரங்களில் ப்ரொடெக்டட் ஏரியா என்று நம்முடைய வனங்களை நாம் ஏன் குறிப்பிடுகிறோம் என்று கேட்டால், பாதுகாக்கப்பட்ட ஒரு வனம் என்று ஏன் குறிப்பிடுகிறோம் என்றால் அங்கே அரிய வகையான விலங்குகளும் அரிய வகையான தாவரங்களும் இருந்து நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. இல்லை என்றால் அது அழிந்துவிடும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட வனம் என்று நாம் குறிப்பிடுகிறோம். ஆனால்தான் அத்தகைய வனங்களை பலவாறு உருவாக்கி அதில் உள்ள விலங்குகளையும் தாவரங்களையும் பாதுகாக்கிற முறையில் ஒரு பெரிய மாற்ற வேண்டும். அடுத்து, இந்த நாளில் நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டுவதென்றால் இயற்கை பற்றிய அறிவும் கல்வியும் நம்முடைய மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதன் மூலம் இந்த நாளை ஒரு முழுமையான நாளாக உருவாக்குவதோடு இல்லாமல் சுற்றுச்சூழலுடைய பயன்பாடும் அவற்றை பாதுகாக்கிற அந்த முறையிலும் நம் மக்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய கவனம் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது.